எல்லாரும் தென்னந்தோப்புக்கு வந்துடுங்க. ஏட்டு முதல் இன்ஸ்பெக்டர் வரை கல்லா கட்டும் கள்ளச்சாராயம், மிரட்டும் சாராய மாஃபியாக்கள். திருப்பத்தூரில் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப்பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மணியார்குப்பம், தென்னம்பட்டு, மோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக இரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தென்னந்தோப்பு மற்றும் ஏரிக்கரை பகுதிகளில் மணியார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரத் மற்றும் தசரத விஜயன் ஆகியோர் மூலம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஸ்பாட்டை சுற்றியுள்ள கிராம மக்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், விவசாய பணியில் ஈடுபடும் ஆண்கள் வரிசையாக வந்து பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிக்கின்றனர். இதனிடையே பல்வேறு பகுதிகளில் காய்ச்சப்படும் சாராயத்தை ஊர் மக்களுக்கு தெரியாமல் ஏரிக்கரை மற்றும் தென்னந்தோப்பு பகுதிகளில் பதுக்கி வைத்து பாக்கெட்கள் மூலம் விற்பனை செய்கின்றனர். ஒரு பாக்கெட் சாராயம் 50 ரூபாய் என விற்கப்படுகிறது. அதே வேளையில் சாராயத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக சிறுவர்களை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் சாராயம் குடிக்கும் இடத்திலேயே அந்த சிறுவர்கள் சில நேரங்களில் சாராய வியாபாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது. அது மட்டுமின்றி இந்த சாராய விற்பனையை டிஜிட்டல் ரீதியிலும் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அந்த இடத்திற்கு சாராயம் குடிக்க வருபவர்களிடம் கையில் பணம் இல்லை என்றாலும் கூகுள் பே மூலமும் பணம் அனுப்ப செய்து சாராய விற்பனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றனர். இதற்கிடையில் 4-5 பேர் சேர்ந்து கூட்டமாக வந்து சாராயம் கேட்டால் மருந்து கடைகளில் தரும் பேப்பர் கவரின் உள்ளே பாக்கெட் சாராயத்தை வைத்து 2 சக்கர வாகனத்தில் வந்து டெலிவரி செய்கின்றனர். இதனால் அந்த பகுதிகளில் சாராயம் குடிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் சாராய வியாபாரிகள் குறித்து காவல்துறைக்கு தகவல் சொன்னால் யார் தகவல் சொன்னார்கள் என்பதை சாராய மாஃபியா கேங்குக்கு போட்டு கொடுத்து தங்களுடைய செல்போன் எண்ணையும் தந்துவிடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட சாராய வியாபாரிகள் தங்களை மிரட்டுகிறார்கள் என அச்சத்துடன் கூறுகின்றனர். அதே வேளையில் எந்த பகுதியில் யார் சாராயம் விற்கிறார்கள் என்பது அந்தந்த பகுதி காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் முதல் ஏட்டு வரை அனைவருக்கும் தெரியும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் எஸ்பி தனிப்பிரிவு அந்தந்த பகுதிகளில் வலம் வரும் மாநில உளவு பிரிவு போலீசாருக்கு தெரிந்தும் யாரும் கண்டு கொள்வதில்லை என கூறப்படுகிறது. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த காவலர்கள் மாமூல் வாங்கி கொண்டு சாராய விற்பனையை கண்டு கொள்ளாமல் சைலண்டாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற சாராய விற்பனையை தடுக்க தனிப்படை அமைக்க வேண்டும் எனவும் இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.